காரியங்கள் தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ காரியங்களில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நாம் தேவ காரியங்கள் என்ன பண்றது இல்ல, ஜாக்கிரதையா இருப்பது கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா, ஆலயம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, 7:30 மணிக்கு போலாம், 8 மணிக்கு போலாம். அதுல ஒரு அசதி. அது மாத்திரமல்ல, ஆராதனை டைம் என்ன பண்ணும், ஆராதனையில ஒரு அசதியாய் நாம் என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதுல ஒரு அசதியா இருப்போம். இப்படி எந்த காரியங்களை நாம் ஜாக்கிரதையா இருக்கணுமோ அந்த காரியத்துல நாம் என்ன பண்ண மாட்டோம், ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். எந்த காரியங்கள்ல ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமோ அந்த காரியத்துல என்ன பண்ணுவோம், ஜாக்கிரதையா இருப்போம். ஆகவே இதனால் நாம் அசதியா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் குறைவுபட்டு காணப்படுவோம். படிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம படிக்காம போயிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா படிக்கும்போது நம்ம பார்ப்போம், அன்னைக்கே நம்ம படிக்காம போயிட்டேங்க, அதனால தாங்க என் வாழ்க்கை இப்படி மாறி போயிடுச்சு. அப்போ நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நல்ல ஒரு வேலையில இருந்திருப்பேங்க, என் வாழ்க்கை கூட ஆசீர்வாதமா இருந்திருக்கும்.